விசிகாவினரோடு கூட்டு சேர்ந்து அதிமுகவினர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது தாக்குதல். காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகரை கைது செய்திருப்பதாக பெருந்திரளான பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல்துறையை முற்றுகையிட்டார். என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க நமக்காட் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திமுகவும் விசிகாவும் அதிமுகவும் கைகோர்த்திருப்பது அம்பலமாகியிருக்கு. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது அதிமுகவும் விசிகாவும் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமா இருந்திருக்கலாம். என்னடா இது, விசிகா ஒரு அணியா நிக்குது, அதிமுக ஒரு அணியா நிக்குது, பாமக ஒரு அணியா நிக்குது, பாமகவை எதிர்த்து அதிமுகவும் விசிகாவும் கைகோர்த்து கொண்டதானா? நம்ம பல தடவை சொன்னதுதான். இந்த தேர்தலில் அதிமுகவும் விசிகாவும் கள்ள கூட்டணி வச்சிருக்குது. அதை மெய்ப்பிக்கின்ற வகையாக ரிஷிவந்தியம் பகுதியில ஒரு பூத்துல அதிமுகவினர் தன்னுடைய கட்சி துண்டுகளை போட்டுக்கிட்டு யாருக்கு ஓட்டு சேகரிச்சாங்களோ தெரியல, விசிகாவிற்கு கூட ஓட்டு சேகரித்திருக்கலாம், பூத்துக்குள்ளார ஓட்டு சேகரித்திருக்கிறாங்க. இதை பாட்டாளி மக்கள் கட்சியினர் தட்டி கேட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த வேலையில விசிகாவினர் அதிமுகவினருக்கு ஆதரவாக வந்து பாமகவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. உடனடியாக இந்த இருதரப்புலையுமே மிகப்பெரிய அளவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அங்கே காவல்துறையினர் விரைந்து வந்து இந்த மோதலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி காயமடைந்தவர்களை திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில இந்த இரு பிரிவினரையும் பார்க்க வந்திருந்த கூட்டத்திற்குள்ளாகவும் மோதல் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக டிஎஸ்பி அதுல தலையிட்டு இதுல உரிய தீர்வு எட்டப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரிஷிவந்தியம் ஒன்றிய செயலாளர் ஜோதி அவர்களை கைது செய்திருக்குது காவல்துறை. இந்த செய்தியானது பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் காட்டுத்தீ போல பரவ ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட பாட்டாளிகள் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினர் ஏன் ஒருதலைபட்சமாக செயல்படணும், பாமக ஒன்றிய செயலாளர் ஏன் கைது செய்து வைக்கணும்னு நியாயமான கேள்வியை எழுப்பிட்டு வராங்க. அராஜகத்துல ஈடுபட்ட அதிமுகவினர் மீதும் விசிகாவினர் மீதும் நடவடிக்கை எடுக்காம பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது அடுத்து 2026 மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உயர்ந்து வர்றதை தடுப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி போட்டிருப்பது வெளிப்படையா தெரியுதா இல்லையா? இதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளிப்படையா பாமக மீது வைத்திருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சியா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நியாயமான முறையில தேர்தல் நடந்ததானா மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் புகைப்படம் தாங்கிய தேர்தல் விதிமுறைக்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்ல கூட அவருடைய புகைப்படத்தை கிழிக்கிறது, பாங்கனி சின்னத்தை கிழிக்கிறதுன்னு அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. அங்கே பல இடங்கள்ல தேர்தல் விதிமீறல்கள் மீறப்பட்டிருக்கு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. அமைதியான முறையில ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை சந்திக்க முயற்சிக்கிறவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்திருப்பதை மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதிமுகவினர் மீதும் விசிகாவினர் மீதும் வழக்கு போடாம பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது வழக்கு போடுவதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காவல்துறை நியாயமாக நடந்து கொண்டு இதுல ஒரு தீர்வு எட்டப்பட முயற்சிக்கணுமே தவிர்த்து திமுக அதிமுக விசிகாவினரை சமாதானப்படுத்துவதற்காக பாமகவினரை பிழிவாங்க கூடாது. நன்றி.